ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஜே வெஞ்சர்ஸ். நான் உங்க சிஜே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பட்டையை கிளப்புவீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நான். ரொம்ப நாள் ஆச்சுங்க உங்க எல்லாரையும் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோவில் வந்து பேசி ஒரு யூடியூப் போஸ்ட்லாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கான வீடியோ எதை பேஸ் பண்ணியிருக்க போகுது அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு பர்சனலான ஒரு ஷேரிங் தான். இன்றைக்கி எங்கள் தாத்தாவோடைய 1 year அந்த ரிமெம்பரிங் ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்க. அந்த இறந்து போய் மொதல் வருஷம் இன்னைக்கு டேல மார்ச் 25. ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்ட்டான ஒரு விஷயம் வந்து என்னோட பர்சனலாக என் லைஃப்பில் நடந்ததுன்னா அதை சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் அவங்க அம்மா அப்பா எடுத்து வளர்த்துருப்பாங்களோ இல்லையோ, நம்ம தாத்தா பாட்டி தான் நம்மளை வந்து எடுத்து வந்து வளர்த்துருப்பாங்க. சின்ன வயசில் எல்லா மெமரிஸுமே அவங்களோட ஹோல்டாக இருந்திருக்கும். எந்த சண்டை வந்தாலும் நான் வந்து பாட்டி பார்த்துப்பாங்க, தாத்தா பார்த்துப்பாங்க. நீ இப்போ இது சாப்பிட்றதுக்கு எதாவது காசு தாங்க அப்படின்னா தரமாட்டாங்க நம்ம வீட்டில். அப்போ நம்ம என்ன பண்ணுறது, தாத்தா பாட்டிகிட்ட போய் தான் வாங்குறது. அவங்க வந்து நமக்கு வாங்கி தருவாங்க. கடையில் வந்து போய் ஏதாவது வாங்கிக்கோப்பா, அக்கௌண்ட் இருக்குது, நீ அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனாலே அங்கே வந்து ஃபன்னாக இருக்கும். நமக்கு கேட்டது எல்லாமே வாங்கி தருவாங்க. ஒரு மாதிரி ஏரியா பசங்களாக இருப்பாங்க. லீவ் விட்டால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுறது. நம்ம வீடு மதுரை. ஸோ மதுரைக்கு நம்ம வீட்டிலேருந்து பாட்டி வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 1 கிலோமீட்டர் இல்லைனா ஒரு 2 கிலோமீட்டர்லாம், இப்போ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி ரேடியஸில் தான் நாங்கள் வீடு மாறி அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ வந்து தாத்தா பாட்டி எங்கள் கூட இருந்தாங்க. ஸோ பாட்டி இருக்காங்க. தாத்தா வந்து இறந்து ஒரு 1 year ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான அது ஒரு விஷயம். இறந்து போகிறதுக்கு ஒரு 1.5 வருஷமாகவே ரொம்ப சிவியர் இதில் தான் பெயினில் தான் இருந்தார். அவர் அந்த ஈசோஃபேகஸ் டியூப்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கி போய் சாப்பாடு வந்து சாப்பிட முடியாமல் உங்களுக்கு மூக்கு வழியாக பைப்லாம் போட்டு அது வழியாக தான் அவங்களுக்கு இன்டேக்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ கடைசி தருணத்தில் அவங்களுக்கு பிடிச்சதை கூட அவங்களால சாப்பிட முடியாமல் போன நாட்கள்லாம் உண்டு. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, திடீர்னு ஒரு நாள் அம்மா இதே நாள் போன வருஷம் கால் பண்ணி இந்த மாதிரி காலைல தாத்தா இறந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான விஷயம். ஸோ இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம தாத்தா பாட்டி என்ன சொல்றது, அவங்க வந்து ஏஜ் ஆயிட்டாலே வந்து ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க சீரியஸாவே. உங்க வீட்டில் தாத்தா பாட்டி யாராவது இருக்காங்க, இல்லை பெரியவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்க ரொம்ப நிஜமா நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுடைய கடைசி காலகட்டத்தில் வந்து அவங்க ரொம்ப லெஃப்ட் அவுட்டா ஃபீல் ஆகுறாங்க சீரியஸா. தாத்தா இல்லாத காலத்துல இந்த ஒரு வருஷத்துல நான் வந்து பாட்டியை நான் பார்க்குற நேரத்துல ரொம்ப மிஸ் பண்றாங்க தாத்தாவை. ஒரு பர்சன் வந்து இத்தனை வருஷமா அவங்க கூட இருந்திருக்காங்க, ஒரு 40-50 வருஷமா அவங்க கூட இருந்திருக்காங்கன்ற போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, நம்ம ரொம்ப தனிமையில தள்ளப்பட்ட மாதிரி அவங்க ஃபீல் ஆகுறாங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி இறந்துருப்பாங்க, தாத்தா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய மெசேஜை வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் அவங்கள மட்டும் ரொம்ப லெஃப்ட் அவுட்டாக மட்டும் ஃபீல் பண்ணி வச்சிடக்கூடாது. அவங்க கூட நம்ம இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல மெமரிஸை மட்டும் வெளில எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்க கூட நம்ம ஃபுல்லாக என்கேஜிங்காக இருக்கணும். வயசாயிட்டாங்க, அவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்ற மாதிரி மட்டும் ஒதுக்கிற மட்டும் கூடாது. முடிஞ்ச அளவுக்கு தாத்தா பாட்டி கூட இங்கே வந்து இருக்கிற வரைக்கும் அவங்களை ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸோ அந்த மாதிரி புதுசாக அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுங்க. தெரில, இந்த பதிவு வந்து ரேண்டமாக பேசுகிற மாதிரி இருக்கும், அது ரொம்ப உண்மைதான். பட் தெரில, இது இன்னைக்கு வந்து இந்த டேல வந்து உங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் சரி ஓகே இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி எங்கள் தாத்தாவுடைய நினைவு நாள், முதல் வருட நினைவு நாள். தாத்தா எங்கள் கூட இல்லை. பட் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தாத்தாவுடைய ரெமெம்பரன்ஸ் வந்து வந்துடும். உங்களுடைய பெரியவங்களை, உங்கள் பேரண்ட்ஸை, சுற்று வட்டாரத்தில் இருக்க யாராக இருந்தாலும் சரி, அதிகபட்சம் போனால் என்ன, அவங்களுக்கு நம்ம கொடுக்குற நம்மளோட டைம் தான் அது ஒரு வேல்யூபிளான விஷயமே. அதை நீங்கள் பண்ணுங்கள். ஐ திங்க் டாபிக் ரொம்ப கிரிஞ்சாக போகிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டாவது ஜஸ்ட் உங்கள் தாத்தா பாட்டிக்கு ஒரு கால் பண்ணி எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, சண்டே சாட்டர்டே வரவா, வீட்டுக்கு வரீங்களா, கோயிலுக்கு போகலாமா, இல்லை எங்கேயாச்சும் வெளில போகலாமா, உங்களுக்கு என்ன வேணும், பிடிச்சது நான் வாங்கிட்டு வரவா, சம்திங் ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி கேளுங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சம்திங் நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அவங்க கையால் அந்த மாதிரி கேட்டு நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா அது ரொம்ப ஆஃபீஸாக செய்வீங்க. பட் யாருக்கா சில அந்த ஹேபிட்லாம் இல்லை அப்படின்னா அதை நீங்கள் வந்து வளர்த்துக்கோங்க. ஏன்னா பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம வந்து சாதிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ஒரு எல்டர்ஸோ சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இருக்கும்போதே ஒருத்தவங்களை கொண்டாடல அப்படின்னா இல்லாத போது கொண்டாடி வேஸ்ட்டு. ஸோ அதனால் கட்டாமல் எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.
பாய்.